கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட வெற்றி கழகம் அமோக வெற்றியடைந்ததைத் தொடர்ந்து சபாநாயகராக அப்பா அவர்களை தேர்வு செய்தனர். ஒருதலை பட்சமாக செயல்படாமல் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் சாதகமாக யார் சாதகமாக பேசுகிறாரோ, நியாயம் எந்த பக்கம் பேசுகிறதோ அந்த பக்கமே நான் இருப்பேன் என்று உறுதிமொழி எடுத்து அரியணையில் ஏறினார் சபாநாயகர் அப்பா அவர்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாகவே சட்டமன்றத்தில் அப்பா அவர்களின் செயல்பாடுகளும் தனியார் நிறுவனங்களை பற்றி எதிர்க்கட்சிகள் பேசும்பொழுது அதற்கு எதிராக குரல்களை எழுப்புவதும் தீர்மானங்களை முடிவுக்கு கொண்டு வராமல் காலம் தாழ்த்துவதும் தற்பொழுது சபாநாயகர் அப்பா அவர்கள் அதானி குடும்பத்திடம் இருந்து பல கோடி லஞ்சம் பெற்றிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியார் நிறுவனங்கள் தமிழகத்தில் முறைகேடாக நிறுவனங்களை தொடங்கி வருவதாகவும், இதனால் ஏழை எளிய மக்கள் பாதிப்பு அடைகிறார்கள் என்றும், சுற்றுச்சூழல் பாதிப்பு அடைகிறது என்றும், குறிப்பாக கோயம்பேடு பஸ் நிலையத்தை தனியார் நிறுவனத்திற்கு மாற்றுவதற்காகத்தான் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதாகவும், அவசரமாக திறக்கப்பட்டதும் அதற்காகத்தான் என்றும் பல விதமான குற்றச்சாட்டை முன்வைத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் நியாயம் எந்த பக்கம் இருக்கிறது என்று ஆராயாமல் சபாநாயகர் அப்பா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதை கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது, பதிவு செய்ய முடியாது என்று ஒரே பேச்சால் முடிவு செய்து விட்டார். இதனால் ஒட்டுமொத்த அதிமுகவின் எம்எல்ஏக்களும் அதிர்ச்சியடைந்து விட்டார்கள். ஏனென்றால் நியாயம் எந்த பக்கம் இருக்கிறதோ அதற்கு சாதகமாகத்தான் சபாநாயகர் அப்பா அவர்கள் பேச வேண்டும். ஆனால் ஆளும் கட்சிக்கு சாதகமாகவும் தனியார் நிறுவனத்திற்கு சாதகமாகவும் அப்பா அவர்கள் செயல்பட்டு வருவதால் அவர் அந்த பதவிற்கு தகுதியில்லை என்று ஆளுநர் RN ரவி அவர்களிடம் சபாநாயகர் அப்பா அவர்களை பற்றியான குறைகளை தற்பொழுது கடிதங்கள் மூலமாக எழுதி வைத்துள்ளார். இதனால் அவரது பதவியே பறிபோகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். சபாநாயகர் அப்பா அவர்கள் ஏற்கனவே ஆசிரியராக இருக்கும் பொழுது பல முறைகேடு செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்ட நிலையில் அவரது பதவி பறிக்கப்படுவது நியாயமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.